நான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் அவருடைய இல்லத்திலே சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆனது, இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆனது, அது சார்ந்து என்னென்ன பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது என்று அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம். தொடர்ந்து இந்த 4 வருடமாக நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து பேசும் பொழுதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வைப்பது வழக்கம். அது அவருடைய உரிமையாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது முதல் முறையாக நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, ஏன்னா ஒரு 5000 ரூபாயில் தான் அவங்க பணிக்கே சேர்ந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது 12,500 ரூபாயாக, அதாவது 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 ரூபாயாக அது வரைக்கும் இன்றைக்கி வந்தபொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான அவருடைய நியாயமான கோரிக்கை. உங்களுக்கே தெரியும், நம்முடைய எஸ்எஸ்ஏ ஃபண்ட் என்று வரும்பொழுது நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய ஃபண்ட் 60:40 ரேஷியோ பல்வேறு காரணங்களில் சொல்லி இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன், அதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லும்போது இந்த 2 வருஷமாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கென்று வர வேண்டிய ஏறத்தாழ 3,548 கோடி ரூபாய் இன்னும் நமக்கு வராமல், அந்த 3,548 கோடி என்று வரும்பொழுது அதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய கொள்கை முடிவுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த உறுதி. எது எப்படியாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அதன் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நிதியை அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூடுதல் ஒரு நிதி நெருக்கடியாக, கூடுதல் ஒரு செலவினமாகத்தான் அது இருந்தது என்று சொன்னாலும், நம்மை நம்பியிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நம்மால் முடிந்தே நாம் செய்தாக வேண்டும். பொங்கல் வாழ்த்து செய்தி என்பது வெறும் வாழ்த்தாக மட்டும், வெறும் மகிழ்ச்சி என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழனும் மகிழ்ச்சியோடு இருந்திட வேண்டும். பொங்கல் தினத்தன்று இது போன்ற அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது உள்ளபடி எனக்கு ஒரு கனத்த இதயத்தை தருகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அது சார்ந்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக என்னையும் அழைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிடம் பேசிய பொழுது அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லும்பொழுது நான் எடுத்து சொன்னேன், அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும், எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அது சார்ந்து அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கள்லாம் எங்கள் எடுத்து சொன்னார்கள். கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்களோ அவர்களுடைய அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதற்கண்டு இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய மாநிலத்தினுடைய தீர்ப்புகள்லாம் எங்களிடம் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கும் அதற்கான கருத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த கருத்தை நாம் எப்படி பின்பற்றலாமா, அது சார்ந்து நாம் பின்பற்றும் பொழுது முழு நேரம் என்று வரும்பொழுது முழுமையாக இவர்களை நாம் பணியில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து நமக்கு வேறாச்சும் சட்ட சிக்கல்கள் வருமா என்கின்ற விதத்தில் சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சார் எங்களை விடுங்க சார், உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்றிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 அதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள், அந்த குடும்பம் சார்ந்தும் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம்தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான், அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அதை கடந்து ஆலோசித்து அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதேபோன்று மருத்துவ காப்பீடு என்று வரும்போது நாம் ஏற்கனவே நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை அறிவித்திருக்கணும். அதுக்கான நடைமுறை எப்படி இருக்குது என்று கேட்டார்கள். இன்றைக்கி அது சார்ந்தும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்பு நாங்கள் விவாதத்தில் ஈடுபட்ட பொழுது அது நம்முடைய அரசு ஊழியர்கள் சார்ந்து என்ன நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கோ அதே இதில் இவங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதுக்கான பணியை நாம் உடனடியாக அதை தொடங்கிவிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தால் மே மாதத்திற்கான எங்களுக்கான சேலரி வர வேண்டும், வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று அவங்க சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களோட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, இல்லை மே மாதம் மட்டும் ஒரு ஹாஃப் சேலரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்பொழுது கூட இப்போ அவங்க பேசும்போது, சார் ஹாஃப் சேலரினா 7,500 வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், தயவுசெய்து அதே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொன்னும்பொழுது அவங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு செல்லும்பொழுது இப்போ உடனடியாக அவர்களும் அதிகாரிகளும் உட்காந்து பேசி மே மாதத்தில் 10,000 ரூபாய் சேலரி அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் நிர்ணயிங்க என்று சொல்லியிருக்கார்கள். நாங்கள் எல்லாமே சொல்கிற மாதிரி அவங்களை எப்படி நாங்கள் இப்போ நாங்கள் பேசுவது இந்த இடைக்கால நிவாரணமாக நாங்கள் அறிவிக்கிறோமோ அவங்க கேட்கக்கூடிய முழுமையாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லக்கூடியது என்ன என்பதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இவர்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் எங்களை நம்பி இருக்கிறவர்களை கைவிடாமல்
அதையும் நாங்கள் கூடியவர்கள் செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். சார் உங்களை தான் சார் நம்புகிறோம், நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு, அதனால தான் நாங்கள் போராட்டமே நடத்துகிறோம். நாங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்குறனால தான், உட்காந்து பேசுகிறனால தான் இந்த போராட்டம் என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்று அவங்க சொல்லும்பொழுது அந்த உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரிடம் நான் மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். நமக்கான நிதி நெருக்கடியும் அவர்களே அறிந்திருக்கிறார்கள். ஆமாம் சார், எங்களுக்கே தெரியும், 2 வருஷமாக நமக்கும் SSA ஃபண்டு வரலன்னு தெரியுது. முழுமையாக இந்த அரசாங்கம் தான் அதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியும். பட் இருந்தாலும் எங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது, எங்களுக்கும் வயிறு இருக்கிறது என்று அவர்கள் சொல்வது உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தையாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்டிப்பாக இந்த பொங்கல் என்பதை நீங்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்கலாக நீங்கள் கொண்டாடுங்கள். வருகின்ற காலத்தில் அந்த மகிழ்ச்சி என்பது உறுதிப்படுத்த ஒரு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அதையும் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக எப்படி அவர்களுடைய தொண்டர்களும் அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் சங்கத்துடைய நிர்வாகம் அவங்க எடுத்து சொல்லப் போகிறார்களோ, நானும் இன்றைக்கு உங்கள் மூலமாக போராட்ட களத்தில் இருக்கிற நீங்கள்லாம் சீக்கிரம் அதை முடித்துவிட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள். உங்கள் அனைவருக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்பது இதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த அரசாங்கம் செய்யும் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன். 15,000 ஆக்குறோம். 12 வருஷமாக, மோர் தென் 12 வருஷமாக மே மாதம் சேலரி, 15 வருஷமாக மே மாதங்கிறது சேலரி எல்லாம் வந்தது. வருஷத்துக்கு 11 மாதம் தான் உங்களுக்கு சேலரியே. பட் இருந்தாலும் அதையும் கணக்கு அந்த ஒரு மாதம் மட்டும் நாங்கள் எப்படி எங்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்று தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாகவே எங்கிட்ட அவங்க வைத்த கோரிக்கை தான். ஸோ அதையும் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு விதமாக அந்த மே மாதம் அவர்களுக்கு வந்து அன்றைக்கி என்ன தான் அது லீவ் மாதமாக இருந்தது என்று சொல்லலாம், அந்த மே மாதமும் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சமாக ஒரு 10,000 ரூபாய் நம்ம 75% நம்ம பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.